வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம ஆட்டோகேடு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான டுட்டோரியல் கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக் கான்செப்ட், அதாவது ஆட்டோகேடில் ஒரு ஹவுஸ் பிளான் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணி நம்ம அந்த டிராயிங் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பல கிளாஸஸ் நம்ம இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதில் ஆட்டோகேடு 24 வெர்ஷன் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஆட்டோகேடு சாஃப்ட்வேரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஆட்டோகார் இப்போ நமக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம நியூ ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் புதுசாக ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நமக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ லிமிட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ எந்த லிமிட், எவ்வளோ ஏரியாக்குள்ளே நம்ம டிராயிங் பண்ணணும், நமக்கு எவ்வளோ ஃபைல் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஏ கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு லிமிட் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த லிமிட்ஸ் அப்படின்னு இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு லிமிட்ஸ் நமக்கு கமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது லெஃப்ட் கார்னரில் லோவர்லேருந்து எந்த பேசிக்ல இருந்து எந்த சைஸ்ல இருந்து நமக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நமக்கு 0வே நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டம்ல இருந்தே நமக்கு ஃபுல் வியூவும் நமக்கு வேணும். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்பர் ரைட். ஸோ சைடில் உள்ள ஏரியா நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கொடுக்குது. நம்ம இப்போ குறிப்பிட்ட ஒரு டிராயிங் மட்டும் பண்ணுறோம், ஒரே ஒரு டிராயிங் மட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கொயர் ஃபீட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ நான் எப்போவுமே ஒரே ஃபைலில் நிறைய டிராயிங் பண்ணுவேன். அதனால எனக்கு இடம் அதிகமாக தேவை. ஸோ அதனால நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 5000 அப்படின்னு நான் லிமிட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சூம் கமாண்ட் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ சூம் கமாண்டில் நமக்கு எந்த மாதிரியான இது நமக்கு வேணும். ஸோ டைனமிக்ஸ் வேணுமா, சென்டர் பொசிஷன் வேணுமா, எக்ஸ்டெண்ட் வேணுமா அப்படின்னு நிறைய கேட்கும். ஸோ நமக்கு பொறுத்தவரை என்னன்னா ஆல், நமக்கு எல்லா இதுவுமே நம்ம சூம் பண்ணணும். ஸோ அதனால ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் செட் பண்ணணும். யூனிட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா யூனிட் கமாண்டுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் டைப் நமக்கு டெசிமலா, ஆர்கிடெக்சரலா, இன்ஜினியரிங்கா, நம்ம எது வேணுமோ நம்ம நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம எந்த மாதிரி டிராயிங் பண்ணுவோமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் ஆர்கிடெக்சரல் அப்படின்னு வச்சிருக்கிறேன். ஸோ இதில் மீட்டர், இன்ச்சஸ், ஃபீட் அப்படின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல இன்ச்சஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இதில் டெசிமல் டிகிரிஸ் அதுவே இருக்கட்டும். ஸோ ப்ரெசிஷன் 0. ஸோ இப்போ நம்ம யூனிட்ல இதில் மெயினாக என்ன அப்படின்னா எந்த மாதிரி நமக்கு ப்ரெசிஷன் வேணும் அப்படிங்கிறதும், தென் எந்த இன்ச்சஸா, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா அப்படிங்கிறத மட்டும் மெயினாக இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். கிளிக் ஓகே. இப்போ நம்ம டிராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டமாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் நமக்கு வேணும்னா அப்படி இருக்கலாம், வேண்டாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ரைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கட்டம் போயிடும். நம்ம மறுபடியும் இதை கிளிக் பண்ணோம்னா இந்த கட்டம் மறுபடியும் வந்துடும். ஸோ நமக்கு நம்மளோட டிராயிங்க்கு இந்த பாக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பேன். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10x10 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ரூம். அந்த ரூமுக்கு ஒரு டோரு, ஒரு விண்டோ எந்த மாதிரி நம்ம டிராயிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைன் கமாண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. இதில் மெயினாக நமக்கு தேவையானது இந்த லைன் கமாண்ட் தான். ஸோ நீங்கள் எல் அப்படின்னு அடித்து டைப் பண்ணாலும் அந்த லைன் கமாண்ட் வந்துடும். ஸோ இப்போ எல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா லைன் கமாண்ட் நமக்கு வந்துடும்.
அதர்வைஸ் நீங்கள் இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் அப்படி எடுத்து லைன் பண்ணலாம். ஸோ கமாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம எது எது இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படிங்கிறத மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ட்ராயிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ லைன் கமாண்டை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இதை வச்சு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பண்ண உடனே நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து லைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ இங்கேருந்து எங்கே அப்படிங்கிறது தான் நாம் வந்து இப்போ லைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த லைன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரல, அங்கங்கே கிராஸாக போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நமக்கு இந்த கிராஸாக இருக்கக்கூடிய லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக, அதாவது 90 டிகிரிஸில் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீபோர்டில் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F8 அந்த கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் F8 கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து லைன் வந்து 90 டிகிரிஸில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 10 ஃபீட் சைஸுக்கு ஒரு ரூம் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ 10 ஃபீட் கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ 10 ஃபீட்டுக்கு ஒரு லைன் கிரியேட் ஆயிடுச்சு. தென் அனதர் ஒரு 10 ஃபீட். தென் இந்த பக்கமாக மறுபடியும் ஒரு 10 ஃபீட். ஓகே, இப்போ இதை இப்படி ஜாயின் பண்ணி விட்டுலாம். நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்களாலே அந்த கர்சர் வந்து காமிக்கும். நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடம் வந்து கிளிக் ஆயிரும். ஸோ இப்போ 10 ஃபீட், இந்த இது 10 ஃபீட்டு 10 ஃபீட் 10 ஃபீட் இப்படி ஒரு பாக்ஸ் வந்து 10 ஃபீட்டில் ஒரு பாக்ஸ் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே லைனை நம்ம வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் நாம் வந்து இந்த லைனை வந்து கொஞ்சம் ஈஸியாக மேக் பண்ண முடியும். பட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி லைன் கமாண்ட் மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது போக நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டிராயிங் பண்ண பிறகு நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதுக்காக மற்ற ரெக்டாங்குலர் கமாண்ட், ஸ்கொயர் கமாண்ட் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு வால் திக்னஸ், இது வந்து நம்ம வந்து உள்ள அளவாக வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வெளியளவு ஒரு வால் திக்னஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 9 இன்ச்சஸ் சைஸில் வால் திக்னஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அனதர் லைன் கமாண்டை சூஸ் பண்ணி இங்கே இருந்து நமக்கு வந்து 9 இன்ச்சஸ் சைஸுக்கு நம்ம வந்து 9 அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ 9 இன்ச்சஸுக்கு பக்கத்தில் ஒரு வால் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து இது நமக்கு வந்து எவ்வளோனா இங்கேருந்து நமக்கு 10 ஃபீட். ஸோ இப்படி வச்சும் நம்ம வந்து பண்ணலாம். அனதர் நீங்கள் 10 ஃபீட் அப்படின்னு டைப் அடித்து என்டர் கொடுத்தீங்கனாலும் அந்த 10 ஃபீட்டு கரெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த வால் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ தென் அனதர் ஒரு 9 இன்ச்சஸ். ஓகே, தென் அனதர் ஒரு 9 இன்ச்சஸ். இப்போ மறுபடியும் 9 இன்ச்சஸ் இருந்துச்சு. தென் அனதர் மறுபடியும் ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு லைன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஒரு 9 இன்ச்சஸ். தென் மறுபடியும் ஒரு 9 இன்ச்சஸ். அகைன் ஒரு 10 ஃபீட். ஓகே, அகைன் ஒரு 9 இன்ச்சஸ். தென் ஒரு 9 இன்ச்சஸ். சாரி, அகைன் ஒரு 9 இன்ச்சஸ். தென் ஒரு 10 ஃபீட். தென் ஒரு 9 இன்ச்சஸ். தென் இதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் இன்னொரு ஒரு மெத்தட் உண்டு. அது என்ன அப்படின்னா, பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஆஃப்செட் அப்படின்ற கமாண்டை சூஸ் பண்ணி நம்ம 9 இன்ச்சஸ் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு வெளியில் அப்படியே இன்னொரு பாக்ஸ் கிரியேட் ஆகிரும். பட் அந்தந்த கமாண்ட்ஸை வந்து நம்ம வந்து போக போக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இருக்குது. பட் நடுவில் இந்த இடத்துல வந்து ஒரு லைன் வந்து தேவையில்லாமல் இருக்குது. ஸோ இந்த லைனை நம்ம எரைஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த லைனை வந்து தனியாக செலக்ட் பண்ணி நீங்கள் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கீபோர்டில் செலக்ட் பண்ணுறாலே அந்த லைன் வந்து எரைஸ் ஆயிரும். இது இன்னொரு வழி வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் ட்ரிம் கமாண்ட் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ட்ரிம் அப்படின்ட்டு TR அப்படின்னு அடிச்சிங்கனாலே நமக்கு வந்து ட்ரிம் கமாண்ட் வந்துடும். ஸோ இந்த ட்ரிம் கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைன் எரேஸ் ஆயிடும். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ வைக்கிறோம், இது பேக் வியூ வைக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 ஃபீட்டில் நாம் வந்து ஒரு டோர் வந்து இந்த இடத்துல நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அனதர் லைன் கமாண்டை சூஸ் பண்ணி, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைன் கமாண்டை சூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம இந்த லைன் பக்கத்தில் வைக்கும் போதே நமக்கு வந்து இந்த லென்த்தில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டில் கரெக்டாக அது வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ அந்த இடத்துல மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு டாட் வச்சுருங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு லைன் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த லென்த்து நமக்கு எவ்வளவு அப்படின்னா 3 ஃபீட்டில் பாதி
1.5 ஃபீட். ஸோ 1.5 ஃபீட் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அந்த லைன் இங்கே வரைக்கும் வரும். தென் அகைன் இந்த வால் திக்னஸ் நமக்கு வந்து 9 இன்ச்சஸ் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால 9 அப்படின்றத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. தென் இந்த லென்த்து நமக்கு வந்து 3 ஃபீட். ஸோ 3 ஃபீட்டில் டைப் பண்ணி அகைன் என்டர். தென் இந்த லென்த்து நமக்கு வந்து 9 இன்ச்சஸ். ஸோ 9 அப்படின்றத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது டோரு அப்படின்றதுனால இந்த இடத்த நம்ம ஓப்பனாக வைக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஆர் அப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய இந்த ட்ரிம்மை செலக்ட் பண்ணி இந்த லென்த் எதுவுமே நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த இடம் அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. தென் அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோவும் மேக் பண்ணுறோம். ஸோ விண்டோ எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அகைன் அதே மாதிரி தான் லைன் கமாண்ட் சூஸ் பண்ணி அந்த 3 ஃபீட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 பக்கமும் நம்ம ஒரு லைன் மேக் பண்ணணும். ஸோ இது சென்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 1.5 ஃபீட் 1.5 ஃபீட்டில் ஒரு லைன் பண்ணிட்டேன். தென் 9 இன்ச்சஸுக்கு ஒரு லைன். தென் 3 ஃபீட்டுக்கு ஒரு லைன். அகைன் 9 இன்ச்சஸுக்கு ஒரு லைன். ஓகே, இப்போ டபுள் சைடு நமக்கு லைன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து விண்டோவில் வந்து நம்ம வந்து டபுள் லைன் காண்போம் இல்லையா. ஸோ அதனால் மறுபடியும் லைன் கமாண்டை சூஸ் பண்ணி இதில் மிட்பானில் வச்சுட்டு நாம் வந்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இன்ச்சஸில் மேலேயும் கீழேயும் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் 1 இன்ச்சஸ் 1 நான் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஒரு லைன் வந்துருச்சு. ஸோ இதை வந்து 3 ஃபீட் அப்படின்றதுனால 3 ஃபீட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். அகைன் இப்போ இங்கேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சஸ் வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் 2 இன்ச்சஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து அதுக்கு கீழே வந்துடும். ஸோ 2 ப்ளஸ் என்டர். அகைன் ஒரு 3 ஃபீட். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு டோர் ஒன்று காமிச்சிட்டோம். அகைன் ஒரு விண்டோ காமிச்சாச்சு. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு பெட்ரூம் அப்படின்னு நாம் இதை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ரூம்பு. அந்த ரூம்போடைய சைஸை நம்ம உள்ளே வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கமாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அனோடேட்டில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கமாண்டை சூஸ் பண்ணி எந்த இடத்துல நமக்கு எழுத போகிறோமோ அந்த இடத்த அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம். ஸோ இதோட சைஸ் வந்து 10x10 ஃபீட் இருக்குது. பெட்ரூம் 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட். ஓகே, இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைஸஸ் இருக்கும். எந்த மாதிரி சைஸஸ் வேணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுக்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ நான் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பெட்ரூம் அப்படிங்கிறது 10 இன்ச்சஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இதோட சைஸை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சைஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணி 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் அப்படின்னு இப்போ நான் இப்போ மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்மளுடைய சைஸை நீங்கள் கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன டிராயிங்ஸ் இருக்குது, என்னென்ன பாண்டு இருக்குது, பாண்டோடைய சைஸ் எல்லாமே நம்ம வந்து நமக்கு எது வேணுமோ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து பெட்ரூம்பு நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணிட்டோம். ஸோ அனதர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோர் இருக்க இடத்துல டி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் அகெயின் இந்த மல்டிபிள் டெக்ஸ்ட்டை எடுத்து இந்த இடத்துல டோருக்கு டி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த சைஸ் நமக்கு பெருசாக வேணும் அப்படின்றதுனால நம்ம இதில் போயிட்டு 10 ஃபீட் கொடுத்துக்கிறோம். இப்போ டோர் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனில் நம்ம வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. தென் இந்த இடத்துல விண்டோவுக்கு நம்ம W அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
இதையே கூட இந்த டி இருக்கிறத நம்ம வந்து தனியாக நம்ம டெக்ஸ்ட் கமாண்ட் மல்டிபிள் டெக்ஸ்ட் கமாண்டை எடுத்தும் நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த டோரை அப்படி காப்பி பண்ணி விண்டோ பக்கத்தில் வச்சு ஸோ இதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணி W அப்படின்னு வச்சாலும் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். லைன் கமாண்ட் மட்டுமே. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கமாண்ட் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. லைன் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு லைன் வரும்போது அதுக்கு ட்ரிம் பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணோம். அப்போ லைன் கமாண்டு, ட்ரிம் கமாண்டு, தென் டெக்ஸ்ட் கமாண்ட் இது மட்டும் இருந்ததுனாலே பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஹவுஸ் பிளான் நம்ம பண்ண முடியும். நம்ம இது போக எத்தனை ரூம் நம்ம மேக் பண்ணாலும் இந்த கமாண்ட்ஸ் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணலாம். அகைன் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இருக்கும்போது மட்டும்தான் வேற வேற கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இதை டிராயிங் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஆட்டோகேடு பற்றின டுட்டோரியல் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பை, தேங்க்யூ.